செல்ல வேண்டும் என்று நேராக காத்தாச்சு மலை கடந்து கண்ணாடி விட்டு ஏழுமலை காவிட்டு ஆண்டவனாக விளங்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல நமக்கு ஒரு நிலையை வாங்கணும். ஆமா என்று அவர் அங்கிருந்து புறப்பட்டு சிவட பேரை காட்டத்திலே மகாராஜா புறப்படுவார் அங்கிருந்து புறப்படுவார் ஐயான சுடலையோடு சுவாமியோடு ஐயான சுடலையோடு சுவாமியோடு சந்திரபதி அம்மையோடு தேசமிட்டு வாராதை சுடலையப்பா கோட்டை விட்டு அழகழக வாராது கோட்டை விட்டு அழகழக வாராது கோட்டை விட்டு அழகழக வாராது கோட்டை விட்டு அழகழக வாராது ஆங்கிலேயத்தை பதிகடந்து நகமுடைய வாராதை ஆங்கிலேயத்தை பதிகடந்து நகமுடைய வாராதை ஆங்கிலேயத்தை பதிகடந்து நகமுடைய வாராதை ஆங்கிலேயத்தை பதிகடந்து நகமுடைய வாராதை பள்ளியோடு பாதை வழி வரிசையோடு வாராதை பள்ளியோடு பாதை வழி வரிசையோடு வாராதை பழக்குடி பாதை வழி பாவையோடு ஓடி வாராதை பாதை வழி பாவையோடு ஓடி வாராதை மாறாட்டி நுழையப்பா ஆவர்கள் வரிகளுக்கு அகலக மாறாட்ட அவை எடுத்த வரிகளுக்கு அகலக மாறாட்ட அங்காமல் அதிவணித்து சேவை அங்கேயும் அதிவணித்து சேவை விட்டு மாறாது என்மையோ விட்டு மாறாது எல்லா தேசங்களும் கிடைத்து கன்னியாகுமரி வருகிறார். நான் வந்த விவரம் அதை இந்த நாட்டு மக்கள் அறிய வேண்டும் என்று கன்னியாகுமரியிலே 10 நாள் திருவிழா நடக்கும். சில நாள் பௌர்ணமி நாள்ல முன்னாடி எடுத்துருப்பாங்க. அம்மா வைகாசி வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த அம்பாளுடைய புனிதமான நட்சத்திரத்துல 10 நாள் திருவிழா நடக்கும். முதல் நாள் கொடியேற்றுவாங்க. அம்மா கொடியேற்றன்னு சொன்னா என்ன செய்வாங்க? கொடியேற்றம்னா கொடிமரம் கொண்டு வைப்பாங்க. அந்த காலத்துல கொடிமரத்தை கொண்டு நாட்டுவாங்க. இப்போ எல்லா ஆலயத்திலுமே கொடிமரத்தை தஞ்சமா வச்சுட்டாங்க. பர்மனண்டா வச்சுட்டாங்க. முன்னாள் அப்படி கிடையாது. கொடிமரத்தை வெட்டிட்டு வந்துதான் 10 நாள் திருவிழாக்காக அந்த கொடிமரத்தை வெட்டிட்டு வந்து கொடியேற்றிக்கிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அதை கொண்டு போய் கடலை போட்டு காத்துருவாங்க. ஆனா அதை போல அந்த கொடிமரத்தை நாட்டி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில கொடியேற்றணும். இவன் நினைக்கிறார், நான் வந்த விவரத்தை இந்த நாட்டு மக்கள் அறிய வேண்டும் என்று கொடிமரம் இருந்தா தானே நாளைக்கு கொடியேற்றுவாங்க. ஆமா, அது கொடிமரத்தை 2ஆ முறிச்சு தூக்கி போட்டு அடுத்த நாள் பாக்குறாங்க. ஒரு வழியில வேற ஒரு கிட்ட கொடிமரம் நாட்டி கொடியேற்றி திருவிழா நடந்துகிட்டு இருக்கிற 30 நாள் தேரோட்டம் நடக்கும். ஆமா, தேரோட்டம் வந்து இல்லையா? ஆமா, தேர் ஓடும் பொழுது தேருக்கு முக்கியமான பொருள் என்னது? சக்கரம். சக்கரத்தை தாங்கிற பிரதி சக்தி அந்த அசேனை கடப்புறத்தையும் போடுறாரு.
அந்த அச்சாணியை படிங்க கடம்புறத்துல போடும்போது இவங்க மன அச்சாணியை வச்சு ஒரு தேரம் ஓட்டுறாங்க. சரிங்க. 10ஆம் நடக்கு தெப்பத்தில் நடக்கும்போது ஐயர் வந்து ஆலயத்திற்கு துறக்கும் போது ஐயர் பொட்டத்தில் போய் டாப்ல ஒரு அடி விடுறாரு. அப்ப ஐயர் கோபத்துல சாமி குத்தத்துக்கு அம்மாவோட பக்கத்துல போட்டு அவர் போயிடுவார். ஆமா. அப்ப அம்மாள் பாக்குறாள் ஒன்று சொல்லுவாங்க, மாட்டை கடிச்சு கடைசி மனுஷனே கடிப்பான். அந்த மனுஷனை கிடைக்கிறன்னு சொல்லுக்கு முன்னாடி நம்ம கை வச்சிடணும் சொல்லி ஒரு நாள் தினமதியில கன்னியாகுமரியிலே கன்னி பகவருடைய ஆலயத்திலே கிழக்கு பக்கம் ஒரு வாசல் இருக்கும். ஆமா. அந்த வாசல்ல எப்பவும் திறக்க மாட்டாங்க. பௌர்ணமி நாள் மட்டும் பகல் பூஜை முடிஞ்சோன்னா அந்த வாசல் அடைச்சுவாங்க. பௌர்ணமி நாள் மட்டும் பூஜை முடிஞ்சோன்னா அடைச்சுவாங்க. இந்த வாசல கன்னியாகுமரியிலே கன்னி பகவருடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய கிழக்கு நட வாசல். ஏன்னா அந்த வாசலுக்கு ஒரு மகிமை இருக்கு, ஒரு சக்தி இருக்கிறது. ஆமா, தனி வரலாறே இருக்கு. பகவதி அம்பாளுடைய மூக்கல ஒரு கல்லு பறிச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில கன்னி பகவதி அம்மாவுடைய மூக்கல்ல ஒரு கல்லு பதிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கல்லு சாதாரணமான கல் அல்ல, பவள கல்லும் அல்ல. அந்த கல்லு நாகமணி கற்கள் சொல்லுவாங்க. நாகமணி கற்கள் சொன்னா நல்ல பாம்போட விஷம் முதிர்ந்து அது ஒரு டைம்ல கக்கும், மணிக்கற்களாக கக்கும். அதுதான் இன்னைக்கு பகவதியோட மூக்கல்ல மூக்குத்தி பிறகு பாய் வச்சிருக்காங்க. அது எப்படின்னா அந்த பாம்பு யாரையும் அதுக்கு முன்னாடி தீண்டி இருக்கவே கூடாது, விஷத்தை உரைட்டு கூட அது கைக்கூடாது. அதனால அந்த வாசலை இப்ப அதை பத்தி வேற வரலாறு விட்டதா இப்ப நமக்கு சமயம் இல்லை. அந்த வாசல் அதனாலதான் அந்த பகல் நேரத்துல அந்த நட்சத்திரம் மாறுறதுக்கு முன்னாடியே திவாரம் முடிச்சு அடைச்சிருவாங்க. அந்த வாசலில் நின்று ஐயனாக கொடுத்த மாயாண்டி சுடலையாண்டவன் அவர் என்ன செய்யறது தெரியுமா? இரவு நேரத்துல அசைக்காத மணிக்கதவை அசைத்து அவன் அசைக்காத மணிக்கதவை அசைத்து அவன் அசைக்காத மணிக்கதவை திறமையோடு தட்டிடுவார். அசைக்காத மணிக்கதவை அவர் அசைத்து தட்டிடுவார். அந்த வாசல்ல போய் கதவை போய் தட்டிட்டே இருக்கிறான். ஒரு கதவை போட்டு தட்டும் பொழுது பகவதி அம்மையானவள் பார்க்கிறா. அந்த ஐயரை அடிச்சு வெட்டினவன் தான் வரான். இனி அவன் நம்ம விடக்கூடாது. என்ன மலையினம் கொண்டு கையில சூலத்தை எடுத்துக்கொண்டு அந்த கிழக்கு பக்கம் வாசல வந்து கதவை மெதுவா திறந்துட்டு சூலத்தை வாங்கும் போது அங்க ஒருத்தரை காணல. கதவை திறந்து வெளியில இருந்து பார்க்கற ஒரு 5 வயசு குழந்தை போல மணலை குவித்து விளையாடி கொண்டு இருக்கிறான். நீங்க ஐயராக விளங்கக்கூடிய இந்த மாயாண்டி சொல்றதை ஆண்டவன். அப்பா 5 வயசு குழந்தை போல நேரா அந்த குழந்தைக்கு பக்கத்துல வர்ற அந்த காலத்துல ஒரு வீட்டுல குறைஞ்சது 10 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க, 18 பிள்ளைங்க. அந்த காலத்துல 6க்கு கூட பிள்ளைகள் கிடையாது. இப்போ ஒன்ன பெற்று ஒண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்து நம்ம இருக்க கூட விட மாட்டாங்க. இல்ல ஒண்ணு பெறதுக்கே இப்போ பெட்டிலேஷன் ஆஸ்பத்திரிக்கு போகுது. அந்த காலத்துல அப்படி இல்ல, 6 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க, 18 பிள்ளைகள் கூட இருந்திருக்கு. அப்ப உள்ள உணவு முறைகள் அப்படி. அப்போ பகுதிமையோட அது என்னன்னா அந்த காலத்துல அவ்வளவு வறுமை இருக்குமா. வறுமை, பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அந்த ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி
வழி இல்லைன்னு வைங்களேன், ஏதாவது இதை போல ஆலயத்துல திருவிழா உள்சூர் நடக்கும். அவங்களுக்கு ஏதாவது பிள்ளைங்களை சரியில்லைன்னா அந்த பிள்ளைகளை கொண்டு இந்த இடங்கள்ல கொண்டு விட்டுக்கிட்டு போயிருவாங்க. அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போகும்போது அங்க யாருக்காவது குழந்தை இல்லைன்னு சொன்னா அவங்க அதுக்கு தேடி போவாங்க. தாயம்மா ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளைங்களை அவங்க கூட்டி வளர்ப்பாங்க. அப்ப பகுதியமையான பாக்குறாங்க. நம்முடைய ஆலயத்துல திருவிழா முடிஞ்சு இன்னைக்கு ஒரு 10 நாள் ஆகுது. ஒரு பிள்ளை ஆனாலே நான் மணல்ல கிடந்து விளையாடிட்டு இருக்கோம். நேரம் அந்த பிள்ளை பக்கத்துல வர்ற மகன், நீ யாரடா, உன் பேரை என்ன, உன் ஊரு என்ன, உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்னன்னு கேட்க பிள்ளை வாயே திறக்கல. ஒன்னும் கேட்காத மாதிரி ஒன்று இருக்கேன். ஒருவேளை அந்த குழந்தை ஊமையா இருக்குமா, ஆனாலும் வாத்துறதில்ல. ஒருவேளை அந்த குழந்தைக்கு கண் பார்வை தெரியலையா, ஆனாலும் வாத்துறதில்ல. இல்ல ஒருவேளை கைகால்லாம் பார்க்கும்போது எல்லாம் விளையாடிட்டு இருக்கான். என் மகனே, உடனே நீ ஊமையடா, நீ யாரடா, உன் குலம் என்னடா, உன் கோத்திரம் என்னன்னு கேட்கிறான். பகவதி அம்மா கேட்கிறா. அப்படி பகவதி அம்மா கேட்கின்ற விலையில கேட்கிறான், அம்மா என்னை பார்த்து நீங்க என்ன கேட்கிறீங்க? நான் யாரு தெரியுமா? நான் நல்ல வாய் பேசுவேன், நல்ல கண்பார்வை தெரியும், எல்லாம் தெரியும். பாம்பு பிறந்தது கைலாசம், வளர்ந்தது பிள்ளைவானோ. பிறந்தது கைலாசம், வளர்ந்ததெல்லாம் பிள்ளைவானோ. பிறந்தது கைலாசம், வளர்ந்தது பிள்ளைவானோ. பிறந்தது கைலாசம், வளர்ந்ததெல்லாம் பிள்ளைவானோ. பெற்றாளை பார்வதியாய் பேர் கொடுத்தார் பரமசிவன். 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 வளர்ப்போருக்கு பிள்ளையாக பிள்ளையாக, வளர்ப்போருக்கு பிள்ளையாக, வளர்ப்போருக்கு பிள்ளையாக, பிள்ளையாக. நான் வரிசையோடு வந்தேன் அம்மா, வந்தேன் அம்மா. வளர்ப்பவருக்கு பிள்ளையாக, பிள்ளையாக, வளர்ப்போருக்கு பிள்ளையாக, வரிசையோடு வந்தேனம்மா, வந்தேனம்மா. நான் வரிசையோடு வந்தேனம்மா, வந்தேனம்மா. தாயே கன்னி பகவதி அம்மா, நான் பிறந்தது கைலாசம். நான் பிறந்தது கைலாசம் தாயே. என்னை பெற்றாயே அன்னையானவள் பகவதியானவள். எனக்கு பெயர் கொடுத்தார் ஆண்டவனாய் சிவபெருமான். அன்னை உண்டு, தந்தை உண்டு, அண்ணன் உண்டு, தம்பி உண்டு, ஆதரிக்க யார் இல்லை. கைலாசத்தில் பிறந்தேன் அம்மா. கையிலே பிறந்தேன், தில்லையிலே வளர்ந்தேன். கைலாசத்தில் பிறந்து தில்லையில் வளர்ந்தேன். பெற்றாய் தன்னை பார்வதியானவள், எனக்கு பேர் உட்கார் ஆதி சிவபெருமான். நாதஸ்வர கலைஞர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சுதன் அவர்கள் குழுவினுடன் ஆலயத்தின்படி உங்களை அன்போடு கேட்டுள்ளது. தாராய் தப்பட்டை கலைஞர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அருமை மருமகன் திரு சரவணன் அவர்களும், நம்ம திரைப்பட புகழ் சரவணன் அவர்களும், ஷெட்டையமல கலைஞர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்களும் குழுவினுடன் ஆலயத்தின்படி உங்களுடைய ஆலய நிர்வாகம் மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிற நாதஸ்வர கலைஞர்கள், ஷெட்டைமேள கலைஞர்கள், தாரை தப்பட்டை குழுவினர்கள்,
அலங்கார தீபாவளி இடம்பெற இருப்பதால் ஆலயத்து ஒருபடி உள்ள ஆலய நிர்வாகம் மீண்டும் 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 அன்போடு கேட்டுக்கொள்கிறது. நான் பிறந்தது கைலாசம் தாயே, தாயே வளர்ந்தது தில்லைவனம் தாயே. தில்லைவனம் தாயே, நீ கைலாசத்துல பிறந்தது ஏன்டா தில்லை இடத்துக்கு போன? அம்மா கைலாசத்துல பிறந்து தில்லைவனத்துக்கு போயிருக்கீங்க. இது ரெண்டும் பொருத்தம் இல்லையாப்பா? பொருத்தம் இல்லையடா. அம்மா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தாயாருக்குள் பார்வதியாபடி இறக்க ஊட்டினான் தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் என் நாவிலைப்பட்டு என் தொண்ட கூட நடையில. அதனால மையானத்துல சேர்த்து மாண்டம் பண்ணதை திருநாங்க. அந்த பைத்தியக்கார பயில கிடையவே கூட மையானத்துக்கு போனேன். அதனால என் அன்னையானவளை என்னை விரட்டி விட்டார்கள். அப்ப அம்பாள் சொல்ற மகனே, பார்வதியால் உன்னை பெற்றால் ஒன்றுதான், இந்த பகவதியால் உன்னை பெற்றால் ஒன்றுதான். அதனால உனக்கு அங்கே கேட்க இடத்துல நீ இறச்சி சாப்பிடணும் தர முடியாது. தர முடியாது. இங்க எனக்கு வெறும் பச்சரிசி சாப்பிட வெண்படி தான். ஆமா, எனக்கு அவங்க தரது வெறும் பச்சரிசி சாப்பாடு மட்டும்தான். ஆமா, அது ஞாபகம் தான் தருவாங்க. ஆமா, ஞாபகம். அதனால இது ஞாபகம் தருவதுனால உனக்கு எனக்கு முன்பு தருவாங்க, உனக்கு பின்பு தருவாங்க. அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அம்மா எனக்கு ஏதாவது ஜோலி இருந்தாங்க, அந்த ஜோலியை பார்த்து நான் வாழ்றேன். அம்மா என்ன செய்யறாள்? அம்மையாள் சொல்கிறாள், எனக்கு சொந்தமான 7 நாள் திருவை இருக்கிறது. அந்த 7 நாள் திருவை காவல் வர வேண்டும். எங்க தெரியுமா? கேட்கப்பட்ட கக்கதையா கதுங்க கட்டுரை